இனிய வணக்கங்களுடன் மிஸ்டர் ஸ்பீடோ மிடில் கிளாஸ் அம்பல உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா? கேட்க ரெடியா? கோயிலில் விசேஷம்னு வந்திருக்கான் பையன். வந்துட்டு எல்லா ஊரும் என்ன சொன்னான்னு தெரில. பையன் மூஞ்சி அப்படியே ஒரு மதியம் வாட்டமாக வச்சுக்கிட்டு வண்டியில் மதுரைக்கு போகிறவன் அப்படியே ஒரு ரோட்டில் அப்படியே நின்றுட்டு இருந்தான். நான் அந்த வழியாக போனேன், பார்த்தேன். ஆள் தம் அடிச்சுட்டு ஒரு மதியம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன ப்ரோ என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை ப்ரோ. யார் ப்ரோன்னா? இல்லை ப்ரோ, சும்மா நின்றுட்டுருக்கீங்க, தனியாக உட்காந்து தம் முடிச்சுட்ருக்கீங்களா தான் கேட்டேன். அது காட்டுக்குள்ளே உட்காந்து அடிச்சுருந்தான் பரவாயில்ல. பஸ் ஸ்டாண்டில் ரோட்டில் நடு வெயில் போட்டு சோட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் இப்படி உட்காந்து அடிக்கிறீங்களா அதான் கேட்டேன். இல்லை ப்ரோ, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா. அப்படியா, சரி 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 நல்லா வசமாக சாப்பிட்டீங்களான்னு? சாப்பிட்டோம் ப்ரோ. என்னாச்சு மூஞ்சி நல்லா சரி சாப்பிட்டாங்க போனால் எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா உங்களை தெம்பாக இருக்கணும். ஆள் பார்க்க ஆட்டா சாட்டமாக செம்மையாக இருக்கீங்க, ஆனால் என்ன ஒரு மதியம் கிழக்கமாக இருக்கீங்க. இல்லை ப்ரோ, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஆர்மி ப்ரோ. ஆர்மியா? அப்பா அடி அம்மாவில் ஊருக்கே நீங்கள் தானே ப்ரோ காவல். நீங்கள் என்ன ப்ரோ இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? இல்லை ப்ரோ, லவ் ஃபெயிலியர் ப்ரோன்னு. லவ் ஃபெயிலியரா? என்ன ப்ரோ நீங்கள் ஆர்மிக்காரனுக்கெலாம் லவ் ஃபெயிலியர் வந்தால் என்ன ப்ரோ பண்ணுறது? என்ன இல்லை சும்மா சின்ன சண்டை அதான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதான் புண்பட்ட நெஞ்சை புகை போட்டு ஆற்றிக்கிட்டு இருக்கீங்களான்னு. ஆமாம் ப்ரோண்ணா. சரி சரி. என்ன ப்ரோ ஆள் நல்லா வாட்ட சட்டமாக வலுவாக வச்சுக்கிட்டீங்க எல்லா பொருளையும், இப்படி போட்டு புண்பட்ட நெஞ்சை புகை போட்டு ஆத்துறீங்க. சரி, புண்பட்ட நெஞ்சை புகை போட்டு ஆத்திட்டீங்க, புண்பட்ட குஞ்சை எப்படி ஆற்றுவீங்க? என்ன ப்ரோ எப்படி பேசுகிறீங்கண்ணா? என்னடா அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு அப்படியே சாடா மடையாக பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிகிட்டே இருக்கும். ஆள் நல்லா மல்லுவாக இருக்கியப்பா, பார்க்கும்போதே உன்னெல்லாம் பார்த்தேன். எல்லாம் நானாக பொம்பளை பிள்ளைய வந்திருந்தேன்னா உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே கம்மாக்கில் வச்சு அப்படியே ஒன்றை கற்பழிச்சிருப்பேன் அப்படின்னு. ப்ரோ இப்படிலாம் பேசாதீங்க ப்ரோ, ஒரு மாதிரியாக இருக்குண்ணா. என்னடா மாதிரியாக இருக்குது? நாம்பளை பையனா நீலாம் சத்தியமாக சொல்கிறேன். நல்லா 3 பிள்ளை பிறந்தேன்னு நினச்சிக்கோ. உன்னெல்லாம் தான் அந்த தூக்கிட்டு போய் அந்த கம்மாய்க்கில் வச்சு உன்னை எங்கே வச்சு எதை பிடிச்சி எதை கடிப்பேன் எதை குடிப்பேன்லாம் தெரியாது. அந்தளவுக்கு கடிச்சு தின்றுவேன் அப்படின்னு. இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோண்ணா. அப்போ ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டான். வா ப்ரோ, புகை போட்டு ஆற்றுனாலாம் அந்தளவுக்கு உடம்புல இருக்க ஃபீலிங்லாம் போகாது, வா போய் கை போட்டு ஆற்றுவோன்னே. என்ன ப்ரோ இப்படி கேட்குறேன்னு. என்ன ப்ரோ தப்பாக எதுவும் கேட்கலையா? நீ தான் ஃபீலிங்கில் இருக்கேன்னா வா கை போட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும்ல என்ன? ஆமாம் ரிலாக்ஸ் ஆகும், ஆனால் ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ, மாதிரியாக இருக்குது ப்ரோன்னு. வாடா டேய் வாடா, லைட்டாக போய் ஆளுக்கு மாதிரி கை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் எனர்ஜி இறங்கிடும், அப்புறம் நீயும் ஃபீலிங்லேருந்து வெளியே போயிடுவேன். அப்படியா? அப்படி சொல்கிறீங்களா அண்ணா? அப்படி தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன. இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோ, நான் வீட்டுக்கு போகிறேன் ப்ரோ. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? வீட்டுக்கு போய் பாத்ரூமில் தனியாக பண்ணுறதுக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ண விட்டுருக்கோம். சரி ப்ரோ, எங்கே போகணும் பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டு போய் அடி எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு ஏரி ஒரு குளமாக இருந்துச்சு. இந்த குளத்துக்கு கரையில் என்கிட்ட இறக்கி போட்டு காமிச்சேன். ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ ஊம்பட்டாண்ணா. என்னடா சொல்லிட்டேன்னு. ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ ஊம்பலாமாண்ணா. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி உங்களை கழட்டி காமிச்சேன். ஊனா நல்லா செம்மையாக ஊம்னா. கை வாங்க கிடைக்கும். இல்லை ப்ரோ இருக்கட்டும் ப்ரோ, செம்மையாக இருக்குது ப்ரோ, நல்லா தண்டியாக செம்மையாக வச்சுருக்கீங்க ப்ரோண்ணா. சரி சரி, உனக்கு எவ்வளோ நேரம் பண்ணணும்னு நினச்சோ பண்ணிக்கோ அப்படின்னேன். நல்லா வளமாக வசமாக பிடிச்சட்டி சப்பு சப்பி தொண்டை வரைக்கும் விட்டு எடுத்தான். இவ்வளோ அழகாக பண்ணுறியாடா, ஆம்பளை பையனவே இந்த அளவுக்கு பண்ணுறேன்னா நான் பொம்பளை பிள்ளைய செம்மையாக டேஸ்ட் பண்ணுவேடா. பொம்பளை பிள்ளைங்களாம் நாக்கு போட்டேன்னா அவங்க அம்மாவை உன்னை விட்டு போவே மாட்டேன் ப்ரோ. ஜெகம் போட்டிருக்கு ப்ரோ, வேஸ்ட்டு ப்ரோ, ஒன்றுக்குமே ஆக மாட்ட அளவுக்கு ப்ரோ. நீ வாட்டுக்கு போட்டுட்டு அங்கிட்டு போய் நின்றுட்டேன்னா இங்கே வேணா போடுறதுக்கு வேணா போட்டானா போச்சு. இப்படி தான் ப்ரோ லூசு குதிக்க நம்மகிட்ட லவ் பண்ணுற அளவுக்கு எப்படியே அங்கே போய் வேற எவனா ஒருத்தனை கட் பண்ணிக்கிறாளுங்க. கடுப்பாக இருக்குது ப்ரோண்ணா. அப்படியா? சரி சரி. அப்புறம் சேஞ்ச் ஆகும்டா மைண்ட் நமக்கு. உனக்கெல்லாம் ஸ்ட்ராங் ஆர்மிக்காரன் போலீஸ்காரனை தாண்டா எல்லாமே விரும்புகிறாங்க. என்ன ப்ரோ விரும்பி கஷ்டமாக இருக்குது ப்ரோ. சரி சரி நீ பண்ணு அப்படின்னு டே பண்ணான். எடுக்காமல் செம்மையாக தொண்டை வரைக்கும் இறங்கி பண்ணான். தண்ணி வந்தால் என்ன ப்ரோ பண்ணணும்? வாயில் வாங்குறியா கீழே தட்டிடுவா? வாயிலே வாங்குறேன் ப்ரோண்ணா. சரி சரி ரொம்ப லேட் ஆகுண்டா அண்ணன். இல்லை ப்ரோ பண்ணுங்க ப்ரோ நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்னா. டே முடிச்சுட்டு லைட்டாக எழுந்திரிச்சு இல்லையா கொஞ்சம் முளைய சாப்பிக்கிறேன். முளைய சாப்பிட்னேன் செம்மையாக இருந்துச்சு. போட்டோ பிடிக்கலாமா? இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோன்ட்டான். சரி அப்படின்ட்டு அப்படியே நல்லா பண்ணான். சரி சுனியை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவாக அப்படின்னேன். அப்படியே பிடிச்சான்.
அப்புறம் என்ன கொஞ்சம் நாள் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. செம்ம மூடு. ஐயோ செம்மையாக இருக்குடா அடி. ஒன்றெல்லாம் ஓக்கன் போல ஆசையாக இருக்குது ப்ரோ. போகாது ப்ரோ, வலிக்கும் ப்ரோ. இவ்வளோ பெரிய சைஸ்லாம் நான் பண்ணதே கிடையாது ப்ரோ. பண்ணியிருக்காங்க மாதிரி இல்லை ப்ரோ, பண்ணியிருக்காங்க 2-3 பசங்க பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆனால் இந்தளவுக்குலாம் பண்ணதில்லை ப்ரோ. இது பெரிய சைஸாக இருக்குது ப்ரோ. உள்ளே போனால் ரத்தம் வந்துடும் ப்ரோ. அப்புறம் வீட்டுக்கு போகணும் ப்ரோ, வலிக்கும் ப்ரோ. வண்டி ஓட்டும் போது மாதிரி முணுமுணுக்கும் ப்ரோ. நான் சரி நல்லா வாங்கியிருப்பா போல நினச்சேன். ரொம்ப பேர் இல்லை, நம்ம கம்மியாக தான் வாங்கியிருப்போம் போல். சரி, வயசு 21 வயசு ப்ரோ. 21 வயசு செம்ம ஏஜ்ரா உனக்கு. செம்மையாக இருக்கடாண்ணா, ஆள் நல்லா செம்மையாக இருக்கடா அண்ணன். ஆமாம் ப்ரோ, வண்டி நல்லா வசமாக வச்சுருக்கடா. ஆமாம் ப்ரோ அண்ணே. அப்படியே சரி நான் அப்படியே நல்லா வளைச்சி எடுத்தாங்க வீடியோ இருந்தான். அப்புறம் கையடிச்சான் உட்காந்து. கையடிக்காதடா, உங்களுக்கு தானே கூப்பிட்டு வந்தேன். சரி பாவம் கையடிக்கும். இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோ, உங்களை பண்ணதே எனக்கு செம்மையாக இருக்குது ப்ரோ. மைண்ட்லாம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ப்ரோ. என்னடா சொல்கிறேன்? ஆமாம் ப்ரோ. எதிர்பார்த்தியா? இல்லை எதிர்பார்க்கல ப்ரோ. ஃபன் பண்ணணும்னு ஆசையே இல்லை ப்ரோ. இருந்தாலும் நீங்கள் தான் ஒரு மதியாக பேசுனதில்ல எனக்கு லைட்டாக. சரி, அங்கே வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், தூங்கிடுவேன் போய். இருந்தாலும் நீங்கள் சொல்லும் போது கொஞ்சமாக மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி பண்ணிடுவோம், கையடிப்போம் தான் வந்தேன் ப்ரோ. ஆனால் நீங்கள் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் வாங்கி வச்சிட்டேன் ப்ரோ. நான் சந்தோஷம், தப்பே இல்லை. ஏதாவது தப்பு இருக்கா? எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு. செம்ம ப்ரோ, சூப்பராக பேசுகிறீங்க ப்ரோ. நீங்கள் பேச பார்த்தா எனக்கு உங்க கூட பண்ண போல ஆசையாக இருக்குது ப்ரோ. நான் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் பண்ணுவோம். இந்த டைம் பண்ண வேணாம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். அப்புறம் அந்த பண்ணும்போது கீழே வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக முணுமுணுக்கும், வலிக்கும். அப்போ ரிலாக்ஸ் பண்ண தோணும். ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது, வெயில் வர சாயங்காலமாக அடிக்குது. நான் கிழிச்சு விட்டேன்னா அப்புறம் வெயில் உனக்கு கிழிச்சு விட்ருவோம். சரி அப்படி கிளம்பி போ அப்படின்னேன். சரி ப்ரோ அங்கே ப்ரோ. அப்படியே அடி தண்ணி வராதா ப்ரோ? நீ வந்துடும்டா நில்றா. ஆனால் நான் ஒரு ஃபக் பண்ணலான்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போ, அடிச்சுட்டு போன்ட்டு அடிச்சு பார்த்தா அவனுக்கே டயர்டாகிடுச்சு ப்ரோ. வரவைங்க ப்ரோ, நேரம் ஆகுது ப்ரோ. நான் திரும்ப வாய் வீணேன். அப்படியே வாங்கி வச்சோம். வாயிலையும் ஓட்டேன். நங்கு கீழே இருக்கும்போது தண்ணி வந்துடான்னேன். அப்படியே எடுத்தான். என்ன ப்ரோ இல்லை லேட்டாக வரப்போகுதுடான்னு சொன்னான்டா அண்ணன். இல்லை ப்ரோ எடுங்க ப்ரோ, லேட் ஆகிடுச்சு ப்ரோ, லேட் ஆகுது ப்ரோண்ணா. சரி அடித்து தண்ணி வர போகிறாண்ணே. உண்மையிலே வந்துச்சு. வந்தோடனே நான் அப்படியே அடிச்சுட்டே இருந்தான். வந்து வரும்போது ஜாக்கிங் சொன்னேன். அப்படியே வாய் வச்சு அடி நக்கி எடுத்துட்டான். ஃபுல்லாத்தையும் நக்கி கலை நக்கினேன். வீடியோ எடுத்தேன், இருந்தாலும் மனசாட்சி இல்லை அவனுக்கு வீடியோ போடுறதுக்கு. டக்குனு எடுத்து எல்லாத்தையும் நக்கிட்டு அப்புறம் பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன ப்ரோ ஒரு மாதிரியா கக்கிதா எனக்கு என்ன தெரியும், நான் என்ன சீனி போட்டால் கொடுக்க முடியும். அது ஏதோ வருது, அது எப்படி இருக்கும்ன்ற டேஸ்ட் கூட தெரியாது. கக்கிது ப்ரோ, ஒரு மாதிரியா துவக்குது ப்ரோ. ஒன்றா சரி நாளை பண்ண ஏதாவது பூஸ்ட் ஏதாவது ஹார்லிக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறேன், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. சரி ப்ரோண்ணா. அப்படியே எல்லாருக்கும் லைட்டாக எவ்வளோ பண்ணான்னு தெரில, பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே வாமிட் பண்ணிட்டான். கொலை கீழே கூட்டிட்டான். கொட்டினது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் போட்டு விட்டேன். ஆனால் ஃபேஸ் மட்டும் போட்டுடல, மற்றபடி எல்லாத்தையும் கையில் எடுத்தது பிடிச்சது அடித்து வாங்கி வாயில் திரும்ப எச்சோட தீனத்துக்கு போனது அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எடியே போட்டு விட்டேன். சும்மா ஒரு ஃபன், அவ்வளோதான். ஃபன் பண்ணுன்ற ஒரு இதுக்கு தானே, அது வரைக்கும் பண்ண போகிறோம். சரி ப்ரோ நான் கிளம்புறோம் ப்ரோ, லேட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னா. சரி ஓகேடா, பார்த்து போடா, ஒரு டீ ஷர்ட் போடாமா? இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோ, நான் கிளம்புறோம் ப்ரோ, லேட் ஆகிடுச்சு ப்ரோ. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு.